தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் பாதிக்காது என்று உறுதியளித்திருக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஊழலை மறைப்பதற்காகவே தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை திமுக கையில் எடுத்திருப்பதாகவும் சாடியுள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இந்தியாவை மீண்டும் சிறந்ததாக்குவோம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் 18 குழும தலைமை செய்தி ஆசிரியர் ராகுல் ஜோஷியுடன் கலந்துரையாடினார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேசிய அமித்ஷா தென் மாநிலங்களுக்கு பாஜக அநீதி இழைக்காது என்று உறுதியளித்தார். தென் மாநிலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்றும் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசம் உட்பட இந்தியா கூட்டணி ஆளும் வேறு எந்த மாநிலத்திலாவது இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களா என்று வினவிய அமித்ஷா திமுகவினர் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை என்றும் சாடினார். रैंपट करप्शन कर कर तमिलनाडु की जनता आपके खिलाफ हो गई है, इसको ढकने के लिए ये मुद्दा आज उठा रहे हो. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி மற்றும் ஆங்கில மொழிகள் திணிக்கப்பட்டதாக அமித்ஷா குற்றம் சாட்டினார். யுபிஎஸ்சி உள்ளிட்ட தேர்வுகளை தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுதும் வாய்ப்பை வழங்கியவர் பிரதமர் மோடி என்று கூறிய அமித்ஷா திமுக தலைவர்கள் தமிழில் கையெழுத்திடுவதில்லை என்றும் விமர்சித்தார். मोदी जी गए थे, उन्होंने बहुत अच्छे तरीके से कहा कि एक भी डीएमके नेता का सिग्नेचर तमिल में हो तो बताओ मुझे. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்று அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். कोई खिलाड़ी मैच खेलने जाएगा, सामने टीम कैसी भी हो, पिच कैसी भी हो, वो क्या कहेगा, नहीं हम आज हार जाएंगे ऐसा कहेगा क्या? अरे भाई हमारा 300 था तो हमने 400 कहा, इसमें क्या बुराई की है भाई? हम तो सोचते ही हम बढ़ोतरी करेंगे और करेंगे. अभी भी मैं कहता हूं हम तमिलनाडु जीतेंगे, बिहार भी जीतेंगे और इनका सुपड़ा साफ हो. பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் யார் என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை என்று அமித்ஷா தெரிவித்தார். இந்நிலையில் தாங்கள் எந்த மொழியில் கையெழுத்திட வேண்டும் என்பதை அமித்ஷா முடிவு செய்ய முடியாது என்று நியூஸ் 18ற்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ள காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்தார். இப்பவே தமிழ்நாட்டிலிருந்து போற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1 மணி நேரம் அந்த அவையில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது, காங்கிரஸ் உட்பட. அப்ப இன்னும் 848ன்னா 10 நிமிஷம் கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க. அப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உங்களுக்கு தேவையே இல்லை. 6-7 மாநிலங்களில் நீங்க தேர்தலை சந்திச்சாவே மெஜாரிட்டி வந்துருவீங்க. அப்படின்னா தென் தமிழ்நாடு, குறிப்பா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிக்க முடியாது என்று திமுக எம்பி கனிமொழி சோமு தெரிவித்தார். நிச்சயமாக திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தை வாழ்கிற வரைக்கும், தமிழர்கள் உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக அவர்களால் கால் பதிக்க முடியாது. 2026 நமது முதல்வர் கூறியது போல், தளபதியார் கூறியது போல் நிச்சயமாக நாங்கள் 2ற்கு மேல் தொகுதிகளை வெல்வோம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் கனிமொழி சோமு கூறினார்.